பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி மாத சிறப்புகளை பற்றி சொல்லி வருகிறோம். அந்த வகையிலே இன்று ஆடி 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது. இந்த ஆடி 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமையின் கூடிய நாளாக அமைந்த விட்டபடியால் வீட்டிலே செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் என்ற வகையிலே தான் இப்போது சொல்ல இருக்கிறோம். எப்படி மகாலட்சுமியை நாம் வசியப்படுத்தி தன் இல்லத்திற்கே வரவழைப்பது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக கூற இருக்கிறோம். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்தீர்களானால் கண்டிப்பாக லட்சுமி கடாட்சம் கிடைத்து எல்லா வளமும் நல் பெற்று வாழப்போகிறோம். மகளாமுகி வித்மிகே சம்பின் சதமிகே தன்னோ தேவி பிரஜோதியாத். ஆடி வெள்ளிக்கிழமைனாலே ரொம்ப விசேஷமான நாள், சொல்லவே வேணாம். என்னைக்கு கூட்டம் இருக்குதோ இல்லையோ, ஆடி வெள்ளிக்கிழமை கண்டிப்பா கூட்டம் இருக்கும். எல்லா கோயிலையும் கூட்டம் இருக்கும். அது சின்ன கோயில் பெரிய கோயில் எதை பத்தியும் கவலைப்படாது, கண்டிப்பாக இருப்பாங்க பெண்கள். வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம், அதெல்லாம் ஆடி வெள்ளி ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்பேற்பட்ட அந்த வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் அதிகாலை எழுந்து தினசரி எழுந்திருக்கீங்களோ இல்லையோ, வெள்ளிக்கிழமை காலையாவது அதிகாலை எழுந்திருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும். விடிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 4:30 இருக்கும். அதுதான் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து ஸ்நானம் செய்வித்து வஸ்திரம் தரித்து வீட்டை சுத்தப்படுத்தி, இதில் நீங்கள் முக்கியமான பார்க்கணும். அப்போ நீங்கள் எழுந்துட்டீங்கன்னா மற்றவங்களும் எழுந்திருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் பூஜை பண்ணுற நேரத்துலையாவது அவங்களை எழுப்பி விட்டுடணும். இது முக்கியமான விஷயம். இது நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த பதிவில் சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கு. எப்பொழுதுமே வீட்டில் பூஜை செய்யும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்கள் படுத்திருக்கக்கூடாது, உறங்கக்கூடாது. உறங்கலாம் கூட சும்மா கூட படுத்திருக்கக்கூடாது. அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, ஏய் பூஜை பண்ண போகிறேன், ஏந்து நீ தூங்க வேணாம், ஏந்து உட்காந்துக்கோ, படுக்காம இரு, ஏந்து உட்காரு, அப்படிதான் சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த பூஜை செய்யும் போது தெய்வங்கலங்கள் அரூபமாக வந்து பிரவேசிக்கும். அந்த நேரத்திலே நாம் படுத்திருந்தால் நம்முடைய சோம்பல்தனம் வெளிப்பட்டு வரக்கூடியது வராமல் சென்றுவிடும். அதுக்கு தான் வர சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே நீங்கள் அந்த பூஜை பண்ணுற வரைக்குமாவது நீங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பூஜை பண்ண நேரத்தில் எழுப்பி விட்டுருணும். யாராக இருந்தாலும் அவங்க குளிக்கிறாங்க குளிக்கல எது பண்ணுறாங்க பண்ணல, எழுப்பி விட்டுணும், அவ்வளோதான். படுத்து உறங்கக்கூடாது யாருமே நீங்கள் பூஜை பண்ணும்போது. இது முக்கியமாக நீங்கள் கடைபிடிச்சு வரணும். இது கூட ஒரு குறையாக இருக்கலாம் நீங்கள் பண்ணுற பூஜையில். அதன் பிறகு பொதுவாக வெள்ளிக்கிழமைனாலே கண்டிப்பாக விளக்கேற்றி வைப்பீங்க. எங்கே? தலைவாசலில் விளக்கேற்ற வேண்டும். அதுதான் இப்போ விஷயத்துக்கு வரேன். வீட்டில் பூஜை ரூமில் ஏற்றுறது விஷயம் வேறு. சில பேர் பூஜையில் விளக்கு ஏற்றுவாங்க. கார்த்திகை தீபம் தான் ஏற்றுறதெல்லாம் கிடையாது. சில பேர் வழக்கமாக தொண்டு தொட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, வெள்ளிக்கிழமையில் வீட்டு வாசலில் விளக்கேற்றுவாங்க, பூஜை ரூமில் விளக்கேற்றுவாங்க, கிச்சன் சொல்கிறோம் அடுப்பறை, சமையல் அறை அங்கேயும் விளக்கேற்றுவாங்க. இந்த 3 இடங்களுமே விசேஷமானது. அவ்வாறு நீங்கள் 2 தீபங்கள் தெற்கு பார்த்திருக்கக்கூடாது, மற்ற திசை பார்த்திருக்கலாம். அப்படி இந்த தீபங்களை ஏற்றி தலைவாசலிலே வைத்துவிட்டு பூஜை அறையிலும் விளக்கேற்றி சமையலையும் ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும். தூப தீபங்கள் காட்டலாம், லக்ஷ்மி படத்தை வைத்து வழிபடலாம். லக்ஷ்மி பிடித்தமான நைவேத்தியங்களை நிவேதனமாக செய்து படைத்து வழிபடலாம். அவல் பாயாசம் மிகவும் பிடித்தமான ஒன்று. நெய் லட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கும், அது லக்ஷ்மிக்கு உண்டான நைவேத்தியத்தில் ஒன்று. பால் பாயாசம் வெண்மை நிறத்திலான பாயாசமாக இருக்கக்கூடியது, அல்லது ரவா கேசரி ஆரஞ்சு கலர்
அது பச்சை கலர் இவ்வாறு இருக்க வேண்டும். கண்டிப்பாக அதிலே முந்திரி, உலர் திராட்சை சேர்த்திருக்க வேண்டும். அதிலே சிறிது பச்சை கற்பூரம் சேர்த்து செய்ய வேண்டும். ஸ்வீட்ல எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்தீங்கன்னா, அது உடலுக்கும் சென்று நன்மையை செய்யும். வாசனையாகவும் இருக்கும். தெய்வ பிரசாதங்களுக்கு மிகவும் ஏற்றதாக அமையும். இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே நைவேத்தியத்துக்கு அது கொஞ்சம் சின்ன பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்தா ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். தலைவாசல்ல எப்படி லட்சுமிய வசியப்படுத்தி நம்ம வீட்டுக்குள்ள தங்க வைக்கிறது? அப்பொழுது 2 நெய் தீபங்களை வீட்டுக்கு வெளியே ஏற்றிவிட வேண்டும். லட்சுமி பிடித்தமான மலர்கள் ஜாதி மல்லி. ஜாதி மல்லி ரொம்ப விசேஷம். லட்சுமி பிடித்தமானது. வாசனை மல்லியும் சூட்டலாம். தலைவாசலிலே ஜாதி மல்லியும் சூட்டலாம். இது இல்லாமல் மருதாணி பூக்கள் மருதாணி பூ இருக்கும். பூங்கொத்து மாரி இருக்கும். அந்த நேரத்தில பூக்கக்கூடிய நேரமா இருந்தா, அது வச்சிடலாம். அது இன்னும் விசேஷம். தோரணங்கள் கிடைத்தால் அதை வாங்கி செய்யலாம். அழகு பார்க்கலாம். ஏன் தலைவாசலிலே இவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், லக்ஷ்மி வரும்பொழுது, "ஆஹா! இந்த வீடு ரொம்ப சுபீட்சமா இருக்கே! அழகா இருக்கே பார்க்கறதுக்கு. நம்ப போலாமே! நம்ப போனா என்ன?" அப்படி கேட்பாங்க. சில பேருக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கடையில பார்த்தீங்கன்னா, சுத்தமா இருக்கும். அடுக்கி வச்சிருப்பாங்க. நெறைய விளக்குகள் போட்டு எரிய வச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு பிரகாசமா இருக்கும். எல்லா பொருட்களும் நிறைவா இருக்கும். பார்க்கும்போதே நம்ம அந்த கடைக்கு உள்ள போணும்னு தோணும். அங்க இருக்கிறவங்களும் இன்முகம் காட்டி, கை கூப்பி வாங்க, வாங்கன்னு கூப்பிடுவாங்க. வரவேற்பாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாரி தான் தலைவாசல்ல நான் சொன்ன இந்த மாரி தோரணங்கள், மாவிலை. மாவிலை சேர்த்தால் ரொம்ப விசேஷம். வாரத்துல ஒரு நாள் மாங்கொத்து வச்சாலும் நல்லது. மருதாணி பூங்கொத்து கிடைக்கும்போது அத வச்சுக்கலாம். மத்த நாட்களிலே மருதாணி இலையும் வைக்கலாம். மாவிலை வைக்கலாம். தோரணங்கள் மாற்றலாம். அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமையிலே. எவ்வளவுக்கு எவ்வளவு அழகுபடுத்த முடியுமோ நீங்கள் அழகுபடுத்த வேண்டும். அதில் வாசனையும் கலந்திருக்க வேண்டும். எப்பயுமே வாசனை தான் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏனென்று சொன்னால், தெய்வங்களுக்கு வைக்கும் கூடிய நிவேதனங்களை, அதாவது பிரசாதம் சொல்றோம் இல்லையா? அதனுடைய வாசனையை மட்டும் தான் தெய்வங்கள் முகர்ந்து கொள்ளும். தெய்வங்கள் சாப்பிடு என்று ஆகிவிட்டால், அந்த பிரசாதம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். வெறும் பாத்திரம் தான் இருக்கும். இவ்வாறு ஒரு சில உண்மையான பக்தர்களுக்கு புராண காலத்திலே, அந்த காலத்திலே தெய்வமே வந்து சாப்பிட்டு சென்றிருக்கிறது என்பது வரலாறு. புராணத்தில் இருக்கக்கூடியது. அதனால் வாசனையை கிரகித்துக் கொள்ளும் வகையிலே, அது அதுக்கு தான் பிரசாதம் சுட சுட வைக்கணும்னு சொல்லுது. சுட சுட வச்சா தான், அந்த பிரசாதத்திலிருந்து ஆவி பறக்கும். அந்த ஆவியை தான் தெய்வங்கள் கிரகிக் கிரகித்துக் கொள்ளும், உட்கொள்ளும். அவ்வாறாக அந்த தலைவாசல் இருக்க வேண்டும். தலைவாசலிலே நிறைய விளக்குகள் மாட்டி வைக்கலாம். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய சீரியல் பல்புலாம் இருக்கு. அதெல்லாம் கூட போட்டு ஜோரா ஆக்கலாம். அந்த ஒரு நாள், வெள்ளிக்கிழமை. லக்ஷ்மி படத்தை வெளியில் மாட்டக்கூடாது. ஏன்னா, இப்ப நான் அத பத்தி சொல்லிட்டு வரும்போது, உள்ள தான் மாட்டணும். நம்ம வெளிய போம்போது லக்ஷ்மிய பார்த்துட்டு போற மாரி இருக்கணும். நெறைய பேரு வெளிய வீட்டுக்கு மெயின் டோர்லயே லக்ஷ்மிய போட்டுருவாங்க. அப்ப லக்ஷ்மி வந்து வீட்டுக்கு எது பார்த்த மாரி இருக்கும். தெருவ பார்த்த மாரி இருக்கும். அவ்வாறு செய்வது கூடாது. அந்த வீட்டு கதவுகளிலே விநாயகர் படம் மட்டும் தான் விதிவிலக்கு. மற்ற எந்த தெய்வங்களும் வைக்கக்கூடாது. லக்ஷ்மி தான் நெறைய பேர் வச்சுருவாங்க. அது தவறு. உள்புறம் பார்த்த மாரி லட்சுமி படத்தை வைக்க வேண்டும். இந்த மாரி அழகுபடுத்தி, வாசனை நறுமணங்களை, பூக்களை சார்த்தி, தூப தீபங்கள் சாம்பிராணி போடலாம். பச்சை கற்பூரம் எரிக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இது மாரி கொண்டாடினார்களால், லக்ஷ்மி எல்லார் வீட்டுக்கும் வருவாள். ஆனால் தங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்போ உங்க வீட்டிலே தங்கி விடுவாள். உங்க வீட்லயும் தங்க மாட்டா. எல்லாத்துலயும் தங்குவா.
ஒரு தெய்வம் வந்து தங்கணும்னு நெனச்சா, ஒரே நேரத்துல எங்க வேணாலும் எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. அதான் தெய்வ சக்தின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்படி செய்தீர்களானால், அந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளிலே தலைவாசலிலே லக்ஷ்மியை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய அம்சமாக இது விளங்கும் என்று சொல்லி, இதன் மூலம் நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.